வணக்கம் சரவண பவதாரணி. வணக்கம் அண்ணா. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதி அடுத்து படிச்சு என்ன பதவிக்கு வருவாங்கன்னு தெரியாது. ஆனா இந்த சுற்றுல வழக்கறிஞர் சரவண பவதாரணி. என்ன வழக்கு, என்ன தலைப்பு? நிற்க அதற்கு தக ஏட்டில் மட்டும் யதார்த்தத்திலும். நிற்க அதற்கு தக ஏட்டளவில் இருக்கா, யதார்த்தத்தில் நடைமுறையில் இருக்கா அப்படிங்கிற நியாயமான கேள்வி, சமூகத்துக்கு தேவையான கேள்வி. நீங்கள் ரெண்டு தரப்புலையும் பேச போறீங்கிறத கொஞ்சம் யோசனையோடு இருக்குது. ஆனால் ரெண்டு தரப்புலையுமே நியாயமாக பேசுவதற்காக இந்த பிள்ளைகள் அரங்கேறி இருக்கிறாங்க. உற்சாகமான கைத்தட்டு, பாராட்டு. சிறப்பாக பேசுங்க, வாழ்த்துக்கள். நன்றி அண்ணா. கசடர கற்று கற்றதன்படி நடக்கும் சான்றோர்களை பணிந்து எனது உரையை துவங்குகிறேன். நிற்க அதற்கு தக இன்னும் ஏட்டளவில் மட்டுமே இருக்கிறது என்பதற்கான என்னுடைய வாதங்கள் இதோ. தீண்டாமை மனிதநேயமற்ற செயலும் பெருங்குற்றமும் ஆகும். ஆண்டாண்டு காலமாக பள்ளி பாட புத்தகத்தில் முதல் பக்கத்தில் அச்சிடப்படும் வாசகம் இது. இன்றும் தீண்டாமையால் எத்தனை அவலங்கள் அவனிதனில் அரங்கேறி கொண்டுதானே இருக்கிறது. ஏட்டல் மட்டும் உள்ளதால் தானே இன்னும் இன்னும் அச்சில் வந்து கொண்டிருக்கிறது. ஜாதி இரண்டொழிய வேறில்லை என்றும், ஜாதிகள் இல்லையடி பாப்பா குல தாழ்ச்சி உயர்த்தி சொல்லல் பாவம் என்றும் இன்றும் படித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். ஏட்டளவில் ஒவ்வொரு வயதிலும் ஒவ்வொரு அனுபவத்திலும் ஒவ்வொரு பொருள் தரக்கூடிய சொல் என்றால் அது அறம். ஆத்திச்சூடி என்ற உடனே அறம் செய்ய விரும்ப என்று சொல்ல தெரிந்த நமக்கு அதன்படி நடக்க தெரியவில்லையே. அவ்வை கூறி ஆண்டுகள் பல ஆயிற்று. இன்றும் விரும்பக்கூட நமக்கு மனமில்லை. ஏட்டை அலங்கரித்த வாழ்க்கை தத்துவம் தானே இது. ஓய்வினை உறுத்து வந்து ஊட்டும். அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும். இது சிலம்பு கற்றுக் கொடுத்த பாடம் அல்லவா? படித்தோம், தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்றோம். பாவ புண்ணியத்தை பற்றி என்றாவது சிந்தித்தோமா? இன்னும் ஏட்டளவில் தானே இருக்கிறது. அன்றைய ஏடு இன்றைய இணையம். தினமும் லட்சம் தத்துவங்கள் பரிமாறப்படுகிறது. வெறும் வார்த்தைகளால் அதில் ஒன்றேயாயினும் நாம் கடைபிடிக்க ஆரம்பித்திருந்தால் இந்த நேரம் பழைய தத்துவங்கள் பழகி போய் புதிய தத்துவங்களின் தேவை ஏற்பட்டிருக்கும். சாலை விதிகளை படித்த பின்புதானே ஓட்டுநர் உரிமம் வாங்குகிறோம். ஆனால் எல்லா நேரங்களிலும் விதிகளை கடைபிடிக்கிறோமா? ஒவ்வொரு வாகனத்தின் பின்புறமும் எழுதப்பட்டிருக்கும் வாசகம் இடைவெளி விட்டு தொடருங்கள். இதை படிப்பதற்காகவே பக்கத்தில் செல்கிறீர்களோ எனவோ. போக்குவரத்து காவலர்கள் இல்லாத போதும் விதியை கடைபிடிப்பவர்கள் பிழைக்க தெரியாதவர்களாகவும் கோமாளிகளாகவும் தெரிகிறார்கள் என்றால் கைமணளவு கற்றது கூட ஏட்டளவில் தானே இருக்கிறது. புத்தக கண்காட்சியில் கூட்டம் அலைமோதுகிறதாம். கற்றலில் ஆர்வம் அதிகம்தான், ஆனால் குற்றங்கள் குறைந்தபாடில்லை. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அனைத்து அறக்கருத்துக்களும் ஏட்டில் பதிந்தது, இதயத்தில் பதியவில்லை என்றுதானே. எந்த மொழியிலும் இல்லாத அளவிற்கு அதிகமான நூல்களை கொண்டது என் தமிழ் மொழி. ஆனால் இன்று பிற மொழி கலக்காத தமிழில் பேச எத்தனை பேர் இருக்கிறோம்? தமிழ் வாழ்க வளர்க என்று எழுதினால் மட்டும் வளர்ந்து விடுமா என்ன? ஆங்கிலத்தில் பேசுவதை கூட ஒரு மொழியாக ஏற்றுக்கொள்ளலாம். தங்கிலீஷ் என்ற ஒன்றை எங்கிருந்துதான் கற்றீர்களோ? புலனம் முழுவதும் விரவி கிடக்கிறது. யாமறிந்த மொழிகளிலே என்றானே பாரதி. உலக மக்கள் தொகையில் முதல் இடத்தில் இருக்கும் நம்மால் ஏன் இந்திய மொழிகளில் ஒன்றை கூட உலக மொழியாக்க முடியவில்லை? கற்றதை மறந்துவிட்ட அந்நிய மொழிகளின் அடிமைகள் தானே நாம். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன், எல்லா உயிரும் மின்புற்றிருப்பதை தவிர வேறொன்றும் அறியேன் பராபரமே என்றாரே வள்ளலார். பக்கத்து வீட்டுக்கார நல்லா இருக்கணும்னு நினைச்சதெல்லாம் கொரோனாவோட பயிற்சா என்ன? நிற்க அதற்கு தக இன்னும் ஏட்டளவில் மட்டுமே இருக்கிறது என்பதே என் வாதம். நிற்க அதற்கு தக ஏட்டளவில் மட்டுமல்ல, யதார்த்தத்திலும் நடைமுறையிலும் உள்ளது என்பதே என் பிரதிவாதம். தீண்டாமை, புறையோடிய தீண்டாமையை ஒரு சில வருடங்களில் அகற்றிவிட முடியுமா என்ன? கற்று தெளிந்து அதன்படி நடந்ததால் தான் இன்று எங்கோ ஒரு சில இடங்களில் மட்டுமே இருக்கிறது. இனி வரும் காலங்களில் அதுவும் அழிந்து போகும். சமத்துவ பொங்கலும் சமபந்தி விருந்தும் கலப்பு மனமும் நம்மை ஒன்றிணைக்கவில்லையா? பிற பக்கம் எல்லா உயிருக்கும் என்று இன்று அனைத்தும் சமமாகிவிட்டது. இது ஏட்டில் கற்றதை யதார்த்தத்தில் கொண்டு வருவதன் விளைவுதானே. ஜாதி இரண்டொழிய வேறில்லை. கற்பதற்கு முன் அது பிரிவினையை உண்டு பண்ணியது. கற்றதன் விளைவு இன்று ஆணும் பெண்ணும் சரிநிகர் சமம் என்னும் ஒற்றுமைக்கு வழிவகுத்துள்ளது.
உங்களுக்கு எங்களுக்கு இருந்த சட்டம் போய் அனைவருக்கும் பொதுவான சட்டத்தை தானே நடைமுறையில் பின்பற்றுகிறோம். இது ஏட்டில் கற்றதை யதார்த்தத்தில் கொண்டு வருவதன் விளைவுதானே. அறம் செய்ய விரும்பு, யார் விரும்பவில்லை? கோவில்கள் தோறும் அன்னதானம், கற்பதற்கு உதவி செய்ய ஆயிரம் ஆயிரம் அறக்கட்டளைகள், உயிர் கொடுக்க உதிரதானமும் உறுப்பு தானமும். அறம் செய்ய விரும்பு என்றுதான் ஆத்திச்சூடி சொன்னது. சொல்ல போனால் நாங்கள் விரும்பியதை எல்லாம் அறமாக செய்து கொண்டிருக்கிறோம். ஆதரவற்ற அனாதை சடலங்களை நல்லடக்கம் செய்து வருகின்ற திருச்சியை சேர்ந்த விஜயகுமார் சித்ரா தம்பதியர், வேலூரை சேர்ந்த மணிமாறன் ஐயா அவர்கள் இதற்கு வாழும் எடுத்துக்காட்டுகள் தானே. சிலம்பு தமிழ்நாட்டில் கண்ணகிக்கு கிடைக்கும் பெருமை அவரை உலகுக்கு அறிவித்த இளங்கோவடிகளுக்கு கூட இல்லை. பூஜைகளும் பரிகாரங்களும் செய்த பாவத்தை தொலைக்க இன்றும் கோவில்களில்தான் எத்தனை கூட்டம். ஆயிரம் ஆயிரம் அன்னதான கூடங்களும் ஆசிரமங்களும் புண்ணியத்தை சேர்க்க உருவாகியது. இது ஏட்டில் கற்றதை யதார்த்தத்தில் கடைபிடிப்பதன் விளைவுதானே. இணையம் முழுவதும் தத்துவங்கள். நூல் நுழைய முடியாத இடத்திலும் நுழைவது எங்கள் இணையம். நூல் நுழைய முடியாத இடத்திலும் நுழைவது எங்கள் இணையம். நீங்கள் சோர்வடையும் போதும் தடுமாறும் போதும் உங்கள் சூழ்நிலைக்கு தக்க தத்துவங்களை இணையத்தில் பரிமாறப்படும் பொழுது அவை உங்களை தேற்றவும் உத்வேகம் கொள்ளவும் தானே செய்கிறது. இணையத்தின் மூலம் இன்று அனைவருக்கும் அனைத்தும் பொதுவாகியுள்ளது. இது கற்றதனால் ஆன பயன்தானே. அதிவேகமாக வாகனம் ஓட்டிய இளைஞனுக்கு மதுரை நீதிபதி அளித்த தண்டனை என்ன தெரியுமா? அரசு மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் விபத்துக்குள்ளாகி வரும் நபர்களை ஒரு நாள் முழுவதும் உடனிருந்து பார்த்துக் கொள்வதுதான். விபத்தின் பின் விளைவுகளை கண்ட பின்னாவது சாலை விதிகளை கடைபிடிக்க வைத்துள்ளது. விதிகள் இப்பொழுதெல்லாம் மீறப்படுவதில்லை. தொடர்ந்த சட்டங்களாலும் மனசாட்சியும் தானியங்கி கணினி வருடியும் இருக்கும் போது எங்கே விதிமீறல்கள் இருக்க போகிறது? புத்தக கண்காட்சியில் கூட்டம் அலைமோதுகிறதாம், ஆனால் குற்றங்கள் குறைந்தபாடில்லை. இது என்ன வாதம்? ஒரே உணவு சாப்பிட்ட அனைவருக்கும் சமமாகவா பலன் தருகிறது? அதுபோலதான் புத்தகங்களும் அவரவர் புரிதலுக்கு தக்க படிப்பினையை தருகிறது. ஆனால் புத்தகங்கள் படித்த பின் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது என்பதே மறுக்க முடியாத உண்மை. தமிழக சிறைச்சாலைகளில் கூண்டுக்குள் வானம் எனும் சிறப்பு திட்டத்தின் மூலம் புத்தக வாசிப்பு கைதிகளின் மனநிலையை மாற்றி நல்வழிப்படுத்துகிற அறச்செயலை செய்துதானே வருகிறது. பிறமொழி கலப்பா என்ன இல்லை என் தமிழ் மொழியில்? உலக மொழியான ஆங்கிலத்திற்கு கூட சில தமிழ் சொற்களை வழங்கியுள்ளது என் தமிழ் அன்னை. ஏடு இட்டோரியல் எடிட்டோரியல் எனவும், தோற்றோர் பயிலும் இடம் டியூட்டோரியல் எனவும், பெற்றோர் ஒத்துதலால் நடக்கும் திருமண நிகழ்வு பெற்றோத்தல், இப்படி ஆங்கிலத்திற்கு வழங்கிய சொற்கள் ஏராளம். இன்றைய அறிவியல் தொழில்நுட்பம் முதல் கணினி அறிவியல் வரை அனைத்திற்குமான வேர்ச்சொற்கள் என் கன்னி தமிழில் உண்டு. இதை கற்று உணர்ந்தோர் பயன்படுத்தி கொண்டுதானே இருக்கிறார்கள். தமிழை வளர்க்க சங்கரா தொலைக்காட்சி போன்ற தொலைக்காட்சி ஊடகங்கள் தமிழ் எங்கள் உயிர்மை போன்ற நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டுதானே இருக்கிறது. அப்படி இருக்கும் போது யதார்த்த வாழ்விலும் தமிழ் வளர்ச்சிக்கான தேடல் இருந்து கொண்டுதானே இருக்கிறது. அன்பே சத்தியம், அன்பே நித்தியம், இதை யாரும் மறக்கவில்லை, மறுக்கவில்லை. பெருநகரங்களில் உள்ள விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் யார் உணவளிப்பது? நாம் தானே. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் தந்த விளைவல்லவா. தொல்துள்ளங்களும் அனைக்கும் கரங்களும் இருப்பதால் தான் வறுமையிலும் முதுமையிலும் தனித்து விட்டவர்கள் கூட மகிழ்ச்சியாக வைக்க முடிகிறது. இது யதார்த்த வாழ்வில் அனைத்து உயிரும் இன்புற்றிருப்பதை தானே கூறுகிறது. அன்பே சிவம், அன்பே சத்தியம், அன்பே சிவம், அன்பே சத்தியம் என்று படித்ததனால்தான் அறிவு தெளிவு பெற்று யதார்த்தத்தில் வாழ்கிறோம். அதனால்தான் இன்றும் என் தாய்நாடு அனைத்து மதங்களையும் ஏற்றுக்கொண்டு உலக மக்களின் நன்மதிப்பை பெற்று மேன்மை பெற்றுள்ளது. இறுதியாக நிற்க அதற்கு தக யதார்த்த வாழ்வில் என்றென்றும் நன்றி, வணக்கம். சரவண பவதாரணி ஒரு நீண்ட வாதங்களை இந்த மன்றத்தில் முன்வைத்து பேசியிருக்கிறார். ரெண்டு தரப்புலையும் சரவண பவதாரணி பேசிய உரை அப்போ இதுவும் சரிதானோ, அந்த பக்கம் பேசும்போதோ இதுதான் சரியோ அப்படின்னு நம்மளை சிந்திக்க வைப்பது போல இரண்டு தரப்புக்குமே வாதாடி இருக்கிறாங்க இந்த வழக்கறிஞர். நீதிபதிகள் தான் அதுக்கு கடைசியில் தீர்ப்போடு நல்ல தீர்வையும் சொல்லணும். முதல்ல அன்பிற்கினிய அண்ணன் சொல்லின் செல்வர் மணிகண்டன் அவர்கள் சரவண பவதாரணியின் இந்த வழக்கு வாதம் எப்படி இருந்தது? நிற்க அதற்கு தக அந்த தலைப்பை தேர்ந்தெடுத்தமைக்கே ஒரு கைத்தட்டு. நன்றி ஐயா. டாக்டர்
ஔவை அருள் நடராஜன் வந்து அருந்தமிழில் அயற்சொற்கள்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அதை படித்தா என்ன கணம் இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது இன்றைக்கு சரவண பவதாரிணியுடைய அந்த நிற்க அதற்கு தக பேச்சில் அந்த ஆங்கில சொற்களுக்கு தமிழ் சொன்னது. ரெண்டு பக்கமுமே அந்த நாணயத்தின் இரண்டு பக்கம் மாதிரி ரெண்டு பக்கமும் சரியாக இருக்கணும். நம்ம வேடிக்கையாக சொல்லுவோம், தண்டவாளம் ஒரு தொடர் வண்டி ஓடணும்னா கூட ரெண்டு இரும்பு பாதையும் சரியாக இருக்கணுங்கிற மாதிரி நிற்கவும் சரியாக பேசின, தகவும் அதற்கு சரியாக பேசின. அப்போ ஆடியன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா தகதகன்னு ஒரு கைத்தட்டு கொடுக்குறாங்க. நன்றி ஐயா. உன்னுடைய நிற்க அதற்கு தக கைத்தட்டு தக நீ அதற்கு படி நிற்க. நன்றி அண்ணனுக்கு நன்றி. நல்ல செய்திகளோடு வாழ்த்துறையை வழங்கியிருக்கிறார், நல்ல மதிப்புரையையும் கருத்துரையும் வழங்கியிருக்கிறார். தொடர்ந்து எங்கள் பாசத்திற்குரிய அன்பு அண்ணன் நிரஞ்சன் பாரதி அவர்கள் சரவண பவதாரணியின் வழக்கு குறித்து அவர் வாதம் எப்படி இருந்தது? சரவண பவதாரணி ஒரு சிறந்த பேச்சாளர் என்பது ஏட்டளவில் மட்டும் இருப்பதல்ல, அது யதார்த்தத்திலும் உண்மை. நன்றி ஐயா. இந்த வழக்கும் நானே மறுப்பும் நானே இந்த சுற்றுல உன்னுடைய இன்றைய பேச்சு எப்படி இருந்தது அப்படின்னா, சரவண பவதாரணி தன்னுடைய 2 கட்சிக்காரர்களுக்கும் நேர்மையாக இருந்து வாதாடினார். நன்றி ஐயா. என்பது போல இருந்தது. இனிமேல் பொதுமக்கள் அனைவரும் தங்களுடைய பிரச்சனைகளை வழக்குகளை தாராளமாக வந்து சரவண பவதாரணியிடம் ஒப்படைக்கலாம். அவர் சிறப்பாக வாதாடி நியாயம் பெற்று தருவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு. இவற்றை எல்லாம் தாண்டி, ஏன்னா கிட்டத்தட்ட நீ ஒரு 7-8 நிமிடங்கள் பேசியிருக்க. அதுவும் தொடர்ந்து பற்பல செய்திகள், நிறைய தகவல்கள், நிறைய சிந்தனைகள், நிறைய தளங்களில் நீ தொட்டு பேசினது ஒரு சாதாரண விஷயமே அல்ல. இப்போ நிற்க அதற்கு தக நல்ல அற்புதமான ஒரு தலைப்பு. நிற்றல் அப்படின்னா ஸ்டாண்ட் அப்படிங்கிறது மட்டும் பொருள் இல்லை, நிலைத்து நிற்பது என்று பொருள். அதுதான் நிற்கிறது. அதே போல சரவண பவதாரணி தன்னுடைய பேச்சுத்திறம் என்கின்ற அந்த அடித்தளத்தில் மிக உயர்ந்து சிறந்து நிற்பாள். பொருள் ஞாபகம் வச்சுக்கோ. இந்த மாதிரியான சுற்றுக்களில் நீ என்ன நினைவில் வச்சுக்கணும் அப்படின்னா, உன்னுடைய கருத்துக்கள் ரொம்ப அழகாக இருந்தது, நினைவாற்றல் பாராட்டுக்குரியது. ஆனால் அதே சமயத்தில் நேர கட்டுப்பாடும் இதற்கு உண்டு என்பதை நீ மறக்கக்கூடாது. 2வதாக கோர்ட்டுக்கு வந்தா இல்லையா, அந்த சரவண பவதாரணி கொஞ்சம் அதிக நேரம் எடுத்துக்கொண்டு விட்டாள். அதையும் நினைவில் வைத்துக்கொள். ஏன்னா அடுத்தடுத்து நாம் இறுதி சுற்றை நோக்கி நகர்றோம். இன்னும் அளவுகோல்கள் கடுமையாக மாறும். அதனால அதையும் மனதில் வைத்துக்கொள். அப்புறம் சில செய்திகள் நீ சொன்ன இல்லையா, இப்போ தமிழிலிருந்து நிறைய ஆனால் இன்னொன்று விஷயம் சொல்லணும், நீ சில நல்ல தமிழ் சொற்களையும் நீ பயன்படுத்தின. இப்போ எனக்கு தெரிந்து வருடிங்கிற ஒரு சொல் பயன்படுத்தின. வருடிங்கிறது வினை சொல்லாதான் எல்லாருக்கும் தெரியும், தலையை வருடி விடுதல். வருடிங்கிற பெயர் சொல்லுக்கு ஸ்கேனர் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறோம். அதை நீ பயன்படுத்தி இருக்கிறாய், ரொம்ப சிறப்பு. தானியங்கி என்றும் பயன்படுத்தினா இல்லையா, ரொம்ப சிறப்பு. இன்னொரு சில செய்திகள் மட்டும் தவறு. என்னன்னா, பெற்றோர் ஒத்தல் பெட்ரோத்தலாச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி இல்லை. வேறு சில அழகான தமிழ் சொற்கள் ஆங்கிலத்துக்கு போயிருக்கு. அந்த செய்தி கரெக்டு, ஆனால் அந்த உதாரணம் தவறு கண்ணா, அது மட்டும் மாற்றிக்கோ. இப்போது கட்டுமரம்னு ஒரு வகையான படகு இருக்குது. அந்த சொல்லை அப்படியே ஆங்கிலேயன் எடுத்துக்கொண்டான். கட்டுமரம் என்பது ஆங்கிலத்தில் கேட்டமரான் என்று ஆகிவிட்டது. இன்றும் அந்த சொல் இருக்குது. அதே போல் மிளகு தண்ணி என்பதும் ஆங்கிலத்துக்கு போயிருக்கிறது. ஆங்கிலம் மட்டுமல்ல, பல மொழிகளுக்கும் தமிழ் சொற்கள் சென்றிருக்கு. அந்த செய்திகளை மட்டும் அது உண்மையா இல்லையா என்று உறுதிப்படுத்தி கொண்டு பேசு. மற்றபடி உன்னுடைய வாதம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. கவிஞருக்கு நன்றிகள். தொடர்ந்து இந்த பிள்ளைகள் அடுத்து பெரிய இடங்களுக்கு, பெரிய அரங்கங்களில், பெரிய மேடைகளில் பேசுகிற போது எதையெல்லாம் நினைவில் வச்சுக்கணுங்கிறத இன்றைக்கே பதியம் போடுகிற ஒரு அற்புதமான பணியை எங்கள் நடுவர்கள் செய்திருக்கிறார்கள்.